ஃபஸ்ட் லீக் மேட்ச்சு நரிப்பாளையம் vs வேங்கூர் கமிட்டி டீமு 4 ஓவர் மேட்ச்சு. மழை வந்துச்சு, அதனால் காட்டிடர் நரிப்பாளையம் நடக்க வேண்டிய மேட்ச்சு அவங்க போயிட்டாங்க. அதனால் நரிப்பாளையம் கமிட்டி கூட விளாடுது. 4 ஓவர் மேட்ச்சு. ஸ்ட்ரைக்கில் சிவா லெஃப்டி, நான் ஸ்ட்ரைக்கில் சந்துரு, பவுலிங்கில் வந்து சின்ராஸ். இந்த அம்பையர்ஸ் பார்த்தோன்னா நரிப்பாளையம் அம்பையர்ஸ் தான் பண்ணுறாங்க. தினேஷும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்கி வந்துச்சு. நிறைய எடுக்கல, வேறு இடத்துல விளையாட போனதில்ல, இந்த மேட்ச் எடுக்க முடியும் போச்சு. அதுமாரி இருக்கிற மேட்ச் எல்லா மேட்சும் எடுத்து போடுவோம் கண்டிப்பாக. அதுமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ உங்களுக்காக போட்டுகிட்டு இருப்போம். ஃபஸ்ட்டு பால் மேட்ச் நல்லா இருக்கும், பார்க்கலாம். இங்கேயே எஜ்ஜாக இருக்குங்க, நல்லா இருக்கு, நல்ல கேட்ச். ஃபஸ்ட்டு பால் விக்கெட் வந்து போயிருக்காரு லெஃப்டி. ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுத்துருக்காரு சின்ராசு. அந்த டீமுக்கு பயங்கர நம்பிக்கை கொடுக்கும். அந்த மாதிரி நல்ல லெஃப்டியை விக்கெட் எடுத்துறாரு. நியூ பேட்ஸ்மேன் விக்கி ஸ்ட்ரைக்கில். மறுபடியும் செகண்ட் பால் 2 வைடுக்கு அப்புறம் மறுபடியும் ஒயிட் பால் லெக்ஸில் அடிச்சிருக்காங்க. ஷாட்டு, இந்த ஷாட்டு போகலங்க. 4 இன்னும் போகல. மாடு தரத்துக்கு பவுண்டரி கொடுத்துட்டாங்க அவங்களே. மாடு தரத்தில் பவுண்டரி கொடுத்துட்டாங்க கமிட்டியை. நல்ல பேட்டிங். தேர்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஃபீல்டு இருக்காருங்க. இந்த பக்கம் ரன் அவுட் ஆமாதுன்னு நல்ல ரன்னிங் சந்துருங்க, சிங்கிள் ரன். ஃபோர்த்து பால் ஸ்ட்ரைக்கில் சந்துரு. ரொம்ப நாள் கை சரியில்லாமல் இருந்துச்சு, கையில் ஒரு இன்ஜுரி, பெரிய இன்ஜுரி. இப்போ தான் மறுபடியும் பேட்டிங் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஃபார்மில் இருக்கானான்னு பார்க்கலாம். மறுபடியும் ஒயிட் பால் ஆஃப் சைடில். எக்ஸல் வந்து லாப்ட் ஒன்றுங்க தூக்கி தான் விட்டார். மறுபடியும் 4. நல்ல பேட்டிங் சந்துரு. ஃபஸ்ட்டு பால் 4 மாற்றி கொடுத்துருக்காரு, நல்ல பேட்டிங். லாஸ்ட் 2 பால் இங்கேயே ஏற்றிட்டாருங்க, கொடை கிளப்பிட்டாருன்னே சொல்லலாம். கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க. ஈரம் கண்டிப்பாக பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். வந்து எடுக்கல, சிங்கிள் ரன். நல்ல சான்ஸு. டைட்டில் எடுத்து அடிச்சிருக்காங்க. மறுபடியும் 2வது ரன் வர்றாங்க. அவர் மறுபடியும் ஒரு ஃபுட்பால் அடிச்சு பார்த்தாரு, இல்லை. 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கேட்ச் மிஸ், 2 ரன். லாஸ்ட் 1 பால் மறுபடியும் பேட் நிற்குச்சுங்க, பேட் டிப்பாக இருந்துச்சு. பார்க்கலாம் 4 போதுன்னு போயிடுச்சுங்க. பவுண்ட்ரி, நல்ல பேட்டிங். 1 ரன், 1 விக்கெட் இழப்பிற்கு. பார்த்திங்கன்னா கிரவுண்டு சூப்பராக ரவுண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. இந்தமாரி ஆஃப் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 55 மீட்ரு அப்படி 58 அப்படி இருக்கும். ஸ்ட்ரைட்லேருந்து எல்லா சைடுமே 60 இருக்கும். ஸ்டம்பர் பாலுக்கு ஏற்ற கிரவுண்டு தான். பவுலர் தோமஸ் 2வது ஓவர் போட. 2வது ஓவரில் ஃபஸ்ட்டு பால் டிஃப்ரெண்டான பவுலிங் இருக்குங்க. அங்கே அடிச்சிருக்காரு லாங், நல்லா கேட்ச் மாதிரி என்ன பார்க்கலாம். 6 நல்ல ஹைட்டில் போய் வந்துச்சு. 6 ரன்னு, நல்ல பேட்டிங், நல்ல 6. விக்கி செகண்ட் பால் பேட்டில் நிற்கிச்சுங்க, லெக் சைட் பால். 4 போதான்னு பார்க்கலாம். போகாதுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நின்றுடுச்சு. பந்தோட வேகம் நின்றுடுச்சு, போகல. ஓடிதான் இருக்கணும். 2வது ரன்னு மறுபடியும் கட்டணும். 3வது ரன் ஓடுவாங்க. ஆஃப் த்ரோ வந்துடுச்சு கைக்கு. 3 ரன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சந்துரு அடிச்சிருக்காருங்க, வளைச்சி 6. அங்கே ஃப்ளாட்டாக அடிச்சிருக்காரு. லாஸ்ட்டு பால் லெக் சைடில் அடிச்சிருக்காருங்க. இங்கே அடிச்சிருக்கு மேலே ஆகாயத்தில் போகுது. 6. 3வது பட ஈசா பையன், சின்ன பையன் தான், நல்லா போடுவான். 2 ஓவருக்கு 49 ரன்னு. ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரைக்கில் சந்துரு. நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு நிறைய ரன்னை பதிவு பண்ணிருக்காங்க. நல்ல பவுலிங்க. கேட்சாக மாறுத பார்க்கலாம். எதனாச்சும் கேட்சை புடிச்சிட்டாருங்க கீப்பர். நல்ல கேட்ச், நல்ல விக்கெட். சந்துரு. செல்வமணி நியூ பேட்ஸ்மேன். நல்ல ஷாட்டிங், மாடி கிடச்சிருக்குது. சிங்கிளாக மாறும் கண்டிப்பாக. அடுத்து வருங்க அவர் காலாலே, நல்ல ஃபீல்டிங். ஷார்ட் பாலுங்க, நல்ல லென்த்தில் போட்டுருக்காரு நினைக்கிறேன். ஷார்ட் பால்னு சொல்லிட்டேன், சாரி. லோ கட்டில் கீழே வந்துருக்கு. நல்ல பவுலிங், டாட் பால். 4th பால் ஷார்ட் பால் மாடி கிடச்சிருக்கு லெக் சைடில்.
அங்கே பவுண்டரியாக மாறுது. 4 ரன். ஷார்ட் பாலுங்க, லாங்காக நஷ்டம் நினைக்கிறேன். பெரிய சிக்ஸுங்க. நல்ல பேட்டிங் விக்கி. ரன்னிங்க. 2 நாயுமே வெறித்தனமாக இருக்குது. அவர்கிட்ட போதும், அவர் வளர்க்குற நாயின்னு நினைக்கிறேன் நான். எங்கே பாருங்கள், இவ்வளோ பாசங்க அதுக்கு பாருங்க, எப்படி கொஞ்சது பாருங்கள் அவரை. லாஸ்ட் 1 பால் எஜ்ஜாக மாறுதுங்க. கேட்ச் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால்ஸ் வந்துச்சு. சிங்கிள் தான் மாறும், ஓடல. டாட் பால். மேட்ச்சு மாற்றிட்டாங்க. இருட்டாகிறதுல அவங்க பேட்டிங் பண்ண முடியாது, அதனால் இருட்டாகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. 3 ஓவர் தான் மேட்ச்சு. வேங்கூர் 3 ஓவருக்கு இருட்டாகிடுச்சுலாம் அவங்களும் கேட்டாங்க. அப்புறம் நரிப்பாளையமும் ஒத்துக்குச்சு. ஆட முடியாது திரும்பி. இன்றைக்கி இந்த மேட்ச்சை முடிக்கணும்னா விளையாடி தான் ஆகணும். 3 ஓவராக மாற்றி திரும்பி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாய் அவர் வளர்க்குற நாய்ங்க விட மாட்டேங்குது. அவர் அம்பேர் பண்ணுறதுலேயே அது படுத்துக்குச்சு. நாய் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தாங்க பண்ணுது. அவ்வளோ பாசங்க நாய்க்கு மட்டும். வெறித்தனமாக இருக்குது உண்மையாகவே. அவரை ரொம்ப பாராட்டணும். அந்த அளவுக்கு வளர்த்துருக்காரு பாருங்க. அதனால் அவ்வளோ ஜாலியாக அவர் விட்டு போக மாட்டேங்குது. போனான்னுது. ஃபஸ்ட்டு பால் ஒயிட் பாலுங்க. ஃபஸ்ட்டு பால் அடிச்சாருங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு. அங்கே நல்லா கேட்சாக மாறும் நினைக்கிறேன். சந்துரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்னு சொல்லிட்டேன். லாங் ஆஃபில் மிட் ஆஃப்லேயே மாட்டிட்டார். நல்ல விக்கெட். ஃபஸ்ட் பால் விக்கெட் எடுத்துருக்காரு பாலாஜி. ஒரு வைடுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் திருமால் ஸ்ட்ரைக்கில். ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் 2வது பால். நல்ல பவுலிங்காக பாடி அட்டாக் எடுத்துகிட்டு வந்து நல்ல வேகப்பந்து வீச்சாளர் பாலாஜி. நடிப்பாளத்தில் வளர்ந்து வரும் பவுலர்னு சொல்லலாம். நல்ல பவுலர். பார்த்தீங்கன்னா எங்கள் டீமோட மெயின் கீப்பருங்க அவர். நல்ல பவுலிங். அங்கே அவரே பிடிப்பாருங்க. காட்டன் பவுலுங்க. நவந்து போனார். அந்த மாதிரி பாடி அட்டாக் வந்து திரும்பி அவரே பிடிச்சிருக்காரு. 2 விக்கெட் எடுத்துருக்காரு பாலாஜி ஃபஸ்ட் ஓவர்லேயே. கீப்பர் பற்றி சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, எம்ஜிஆர். நல்ல கீப்பர். ரொம்ப க்ளோஸாக பண்ணுவார். எவ்வளோ வேகம் போட்டாலும் எங்கள் டீமில் அவ்வளோ வேகம் போடுவான். சந்துரு விக்கிலாம் அவ்வளோ க்ளோஸாக இருந்தால் இந்த பாலை பிடிப்பான் எம்ஜிஆர். நல்ல கீப்பர். 4th பால் ஸ்ட்ரைக்கில் முத்து. நல்ல பவுலிங். நல்லா யார் ஸ்விங்க. லோ டாஸாக வாங்கி 2 ஓவரில் லெக்ஸில் சூப்பராக தட்டி விட்டுருக்காருங்க. பவுண்டரியாக மாறுத பார்க்கலாம். போகலங்க. பந்தோட வேகம் ஸ்லோ ஆகிடுச்சு. 2 ஓவரில் நிறைய எண்ணத்தில் அடித்தா பெரிய ஷாட் தான்ன்ற மாதிரி அடிச்சிட்ருக்காங்க. பெரிய ஷாட்டுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 1 பால் எந்த ரன் இல்லாமல் நல்லா போட்டிருக்கான். ஒரு வைடு மட்டும் தான் போட்டிருக்கான் பாலாஜி. ஸ்லோர் பாலுங்க. இங்கே எடுத்து ஏற்றிருக்காருங்க மேலே. நல்ல கேட்சுங்க பில்லி. வந்த மேலே ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சதை காட்டல. ஆக்சுவலாக நல்ல கேட்ச் பில்லி. 3 விக்கெட் பாலாஜி எடுக்க அஷ்டாருங்க. வயசானாலும் அந்த மாதிரி அந்த டைலாக் சொல்லலாம் அவருக்கு. அஷ்டாரு. ஃபஸ்ட்டு பால் சிங்கிளாக மாதிரி ஓடிட்டார். லெஃப்டி. 2வது பால் ரைட்டை திரும்பிட்டாருங்க. ஐயோ, திரும்பி மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். மாற்றி விளாட்றாருங்க அவர் பேட்ஸ்மேன். 3rd பால் பாடி அட்டாக்கு எடுத்துகிட்டு வந்து ஈரமாக இடத்துல குத்தி கீழே வருங்க. அது எதிர்பார்க்க முடியாது. டாட் பால். 4th பால் போல்டுங்க. பேட்டில் இன்சைட் எட்ஜுன்னு சொல்லலாம். இன்சைட் எட்ஜில் போல்ட் ஆகிருக்குது. விக்கெட் தினேஷ். 5th பால் அடிச்சிருக்காருங்க. லாங் ஆனில் பவுண்டரியாக மாறுத பார்க்கலாம். நல்ல ஃபீல்டிங்க பாலாஜி. சிங்கிள் ரன்னு. இங்கே 2 ஓடலைங்க. எந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா 2 வந்துட்டார். லாஸ்ட் 1 பால் அடிச்சிட்டாருங்க. நல்ல பேட்டிங் அவரு தாங்க எல்லாம் விளையாடிக்காரு. டாட்டே இல்லாமல் சிங்கிள் ரன். நல்ல பேட்டிங் அவர். 2 ஓவர் முடியும். 6 ரன்னு. 4 விக்கெட்டு. 3 ஓவர் கூட பிரபு. ஒயிட் பாலுங்க. ஃபஸ்ட்டு பால் அடிச்சாருங்க. ஆஃப் சைடில் தூக்கி சரியான ஷாட்டு. 4 போலங்க. ஆமாம் பேட்டிங்க அவர். வயசானாலும் பயணம் விளையாட்டுருக்காரு. செகண்ட் பால் டாஸ் பால் இங்கே ஆயிடுச்சுங்க. அவர் விக்கெட் கண்டிப்பாக எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்ச் விட்டாங்க. காட்டன் பால் விக்கெட். அங்கே 2 அவுட் ஆமாம். கண்டிப்பாக இவர் உள்ளே வந்துட்டார். அவரு விக்கெட் ஆகிட்டார். பிரபு அவ்வளோ அழகான கேட்ச் விட்டுட்டான்.
ஆத்துக்கு எப்படி சொல்லாருங்க லெஃப்ட்டில் திரும்பிட்டு இருக்கா ஏன் சுவிட்ச் வீட்டில் திரும்பி இருக்காருங்க நல்ல பேட்டிங் அவர் டாட் பால் சுவிட்ச் வீட் திரும்பி இருந்தாருங்க ஒரு டிஷர்ட்டில் ஒரு லோயர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அவருக்கு ஷார்ட் ஒரு ஃபிங்கர் கூட பார்த்தாருங்க சிங்கிளாக வருது சிங்கிள் ரன்னு லாஸ்ட் 2 பால் அஷ்டார் லெக் சைடில் சொல்லிட்டு வந்தேன் அது மாதிரி அஷ்டார் 4ங்க நல்ல பேட்டிங் பால் நோ பாலுங்க மிஸ் பண்ணுற ஷார்ட் பாலை மேட்ச் வின் பண்ணுறாங்க நரிப்பாளையம் வேங்கூருக்கும் வாழ்த்துக்கள் வேங்கூர் டீமுக்கு வாழ்த்துக்கள்ங்க நரிப்பாளையம் மேட்ச் வின் பண்ணுறாங்க நிறைய வித்தியாசத்தில்